Hi friends, இந்த வீடியோவில் ஃபோரெக்ஸ் அப்படின்னா என்ன, அதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபோரெக்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அதாவது ஒரு நாட்டு கரன்சியை கொடுத்து இன்னொரு நாட்டு கரன்சியை வாங்கிறது தான் எக்ஸ்சேஞ்ச். யூஎஸ் போகிறோம் அப்படின்னா அங்கே நம்ம நாட்டு ருப்பி ஐஎன்ஆர், அதாவது இந்தியன் ருப்பி அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஐஎன்ஆர். ஐஎன்ஆர் வந்து யூஎஸ்டியில், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸில் வாங்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம யூஎஸ் டாலர் கொடுத்தா வாங்குவோமா? நம்ம ஃபாரினரே வந்தால் கூட ரூபாய் தான் கொடுக்குறாங்க. எப்படி அவங்க எக்ஸ்சேஞ்ச், நம்ம நாட்டு கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. இதுதான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஃபோரெக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, இதில் ட்ரேடிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஃபாரின் கரன்சிஸை வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. எப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டாக்ஸில் ட்ரேடிங் பண்ணுறோம் இல்லையா, ஸ்டாக்ஸில் வாங்கி வச்சுட்டு நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கேன்றது இன்வெஸ்டிங். ஆனால் ட்ரேடிங் அப்படிங்கிறது என்ன, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வாங்கிட்டு ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளேயோ ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளேயோ அன்னைக்கு வாங்கி அன்னைக்கோ இதெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது ட்ரேடிங். கரெக்டாக? ஆனால் ஃபோரெக்ஸில் ட்ரேடிங்கும் பண்ணலாம். ஒரு நாட்டு கரன்சிக்கும் இன்னொரு நாட்டு கரன்சிக்கும் இருக்கிற விலை வேறுபாடு நம்ம ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி தான். ஒவ்வொரு நிமிஷமும் மாறிட்டே தான் இருக்கும், ஒவ்வொரு நொடியும் மாறிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற விஷயத்துக்கும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட், அதாவது இந்தியன் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை யூஎஸ் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை ஆஸ்திரேலியன் மார்க்கெட், ஜாப்பனீஸ், எந்த நாட்டு மார்க்கெட்டாக இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது பணத்தை, அந்த நாட்டு கரன்சியை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறது. அதுதான் இங்கே பொருளுங்கிறதே இன்னொரு நாட்டு கரன்சி தான். ஓகே, அதனால தான் அது ஃபோரெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபாரெக்ஸ் அப்படின்னா என்னன்னு சும்மா ஜென்ரலாக ஒரு ஐடியாவாக பார்த்துட்டோம். இது யாருக்கானது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக இது எதுக்காக அப்படின்னாக்க, இப்போ ஆர்பிஐ, நம்ம இந்தியானா தலைமை வங்கி வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்க தான் இந்திய ரூபாய் கொடுத்து யூஎஸ் டாலரை வாங்கி, இல்லை கோல்டை கொடுத்து யூஎஸ் டாலரை வாங்கி அடுத்த நாட்டு கரன்சியை, ஏன்னா எல்லா நாட்டு கரன்சிங்கிறதுமே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது. ஒவ்வொரு நாட்டு கரன்சியும் அடுத்த நாட்டு கரன்சி வந்து ஸ்டாக் வச்சுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் இம்போர்ட்டுக்கு வந்து நம்ம திருப்பி கொடுக்க முடியும், அவங்க நாட்டு கரன்சியை கொடுக்க முடியும். யூஎஸ் டாலர் என்பது இன்டர்நேஷ்னல் கரன்சி ஆகிவிட்டது. இப்போ எப்படி இங்கிலீஷுங்கிறது இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி யூஎஸ் டாலர் அப்படிங்கிறதும் உலக கரன்சி ஆயிடுச்சு. எல்லா நாட்டிலையும் யூஎஸ்டி இருக்கும், எல்லா நாட்டிலையும் யூஎஸ்டி ஸ்டாக் வச்சு தான் ஆகணுங்கிற நிலைமையை சாமர்த்தியமாக உருவாக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது இருக்கிறதுலேயே மதிப்பு வாய்ந்தது, இப்போ தங்கத்தை வந்து எதோட நம்ம மதிப்பிடுறோம், யூஎஸ் டாலர் வர்சஸ் கோல்டு அப்படி தான் சொல்கிறோம். கரெக்டாக? அந்த மாதிரி எதையுமே ஒப்பிடுறதுக்கு வந்து உலக கரன்சி அப்படிங்கிறது யூஎஸ் டாலராக இப்போது இன்னைக்கு இருக்குது. இது யாருக்கானது அப்படின்றத சொல்கிறேன். இப்போ நான் ஆஃபீஸ்க்கு ரெகுலராக போகிறேன் சார். இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாக்க இந்தியன் மார்க்கெட்டில் தான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். 9:15 ஆரம்பித்து 3:30 மணிக்கு மார்க்கெட் முடியுது. நான் ஆஃபீஸுக்கு போவேன்னா இங்கே உட்காந்து என்ன ஏதுன்னு ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசை இருக்குது சார். நான் ப்ரைஸ் அனாலிசிஸில் எக்ஸ்பர்ட்டு, டெஃபினட்டாக நான் கில்லி. ஆனால் எனக்கு இந்த நேர பிரச்சனை காரணமாக என்னால் பண்ண முடியலை. ஏன்னா ஆஃபீஸில் மொபைலில் தான் பார்க்க வேண்டியிருக்கு, மொபைலில் ரிசர்ச் பண்ணி என்ட்ரி எடுக்கிறது ரிஸ்க்கு. ஏன்னா கரெக்டாக வராது, ஸ்குவீஸ் ஆகும், இழுத்தோம்னா அப்படியே கேண்டிலும் பெருசாக தெரியும், அவருக்கு இம்சையாக இருக்கும். அதனால் லேப்டாப்னா ஆஃபீஸில் பிரச்சனை ஆகுது சார். பாதி நேரம் ஒரு மானிட்டர் எதாவது பார்த்துட்டோம், கூட இருக்க எதாவது போட்டு கொடுத்துட்றான், என்னால் பண்ண முடியலை. ஆனால் எனக்கு தொழில் தெரியும். நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அவருக்கு ட்ரேடிங் மிக ரொம்ப எக்ஸ்பர்ட். அவர் அந்த அளவுக்கு இருக்குது, தொழில் திறமை இருக்குது, ஆனால் டைம் இல்லை. ஓகே, அதனால் வேறு வழி இல்லாமல் நான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஆடுகளுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்றது. என்னன்னா இது வந்து 24 hours மார்க்கெட்டு. இப்போ நம்ம நாட்டு டைம் என்ன, 9:15 to 3:30, அந்த மாதிரி ஒரு 6 மணி நேரம் 6.25 மணி நேரம். அங்கே வந்து எப்படின்னா உலகம் பூரா இருக்கிற எக்ஸ்சேஞ்சில் எல்லா நாட்டு கரன்சியும் ட்ரேட் ஆகிறதுனால, இப்போ ஏஷியன் மார்க்கெட்டுங்கிறது காலைல 3:30 மணிக்கு ஆரம்பித்து மத்தியானம் 2 மணிக்கு முடியும். அந்த 2 மணிக்கு ஆரம்பிக்கிற நேரத்தில் வேறு நாட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிக்கும். அதே மாதிரி திருப்பி 5:30 7:30க்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் ஆரம்பிக்கும், அது நைட் வரைக்கும் ஓடும். இது முடியும் போது கரெக்டாக அடுத்து இன்னொரு நாட்டு கரன்சி, இன்னொரு நாட்டு எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி பல்வேறு நாடுகள்லையும் எல்லா நாட்டு கரன்சியும் ட்ரேட் ஆகிறதுனால அது 24 hours நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்.
எனக்கு தொழில் நல்லா தெரியும். ஆனால் எனக்கு நேரமின்மை காரணமா என்னால பண்ண முடியல. அப்படின்றவங்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதம். லிவரேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னாக்க, இப்போ உங்க கையில ஒரு ஒரு ரூ. 100 இருக்கு. அப்படின்னால், உங்க புரோக்கர் வந்து இன்னும் 4 டைம்ஸ், 5 டைம்ஸ் நீங்க வாங்கிக்கலாம் சார். இன்ட்ராடேலயே நீங்க குளோஸ் பண்றதா இருந்தால், நீங்க ரூ. 500 பொருள் வாங்கிக்கலாம். ரூ. 400 நாங்களே கடனா குடுக்குறோம். அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அன்னைக்கு அந்த பீரியடுக்குள்ள 9:15லேருந்து 3:30 மணிக்குள்ள. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்ட்ராடே லீவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி நாங்க பண்ண காலத்துலலாம் 20 டைம்ஸ்லாம் இருந்தது. ஓகேயா? அதாவது ரூ. 100 இருந்தா ரூ. 2000 பொருள் வாங்கி அன்னைக்கே வாங்கி வித்து பண்ணலாம். பட் அந்த மாரி பப்ளிக் ரொம்ப லாஸ் ஆகுறாங்கன்னு சொல்லி தான் செபிலேருந்து நடவடிக்கை எடுத்து, வேண்டாம், வேண்டாம் இவ்வளோ லிவரேஜ்லாம் குடுக்கக்கூடாதுன்னு சொல்லி, ஒன்லி 4 டைம்ஸ், 5 டைம்ஸ் தான் இப்போ குடுக்குறாங்க. ஓகேயா? எனக்கு அத பத்தி எத்தன டைம்ஸ்னா, ஒவ்வொரு புரோக்கருக்கு ஏத்த மாரி மாறும். சில டைம்ஸ் 3 டைம்ஸ் தான் குடுக்குறேன்றாங்க. சில புரோக்கர் வந்து நாங்க 5 டைம்ஸ் வரைக்கும் குடுக்குறோன்றாங்க. அத பத்தி எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஈக்விட்டில இன்ட்ராடேலாம் பண்றது கிடையாது. நம்ம ஒன்லி ஃபாரெக்ஸ் தான். ஃபாரெக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 100 உங்கள்ட்ட முதலீடு இருக்கு அப்படின்னால், இங்க எவ்வளவு 4 டைம்ஸ் ஆர் 5 டைம்ஸ் மேக்ஸிமம். அதுக்கு மேல குடுக்கக்கூடாது. இது ரூல். ஆனா அங்க 100 டைம்ஸ், 200 டைம்ஸ், 500 டைம்ஸ், 1000 டைம்ஸ் குடுக்குற புரோக்கர்லாம் இருக்காங்க. 1000 டைம்ஸ். இங்கன்னா ஈக்விட்டில வெறும் மேக்ஸிமமே 5 டைம்ஸ் தான் குடுக்க முடியும். அங்க 500 டைம்ஸ், 1000 டைம்ஸ் குடுக்குற புரோக்கர்லாம் இருக்காங்க. இன்டர்நேஷனல் புரோக்கர். அதனால தான் இந்திய அரசாங்கம் என்ன பயப்படுறாங்க? ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இந்தியால லீகலா? அப்படின்னு கேட்டா கிடையாது. லீகலைஸ்ட் கிடையாது. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இந்தியால லீகலைஸ்ட் கிடையாது. ஓ! அப்ப இல்லீகலா சார்? இல்லீகல்ன்னு அவங்க சொல்லல. இருந்தா நல்லா இருக்கும்னு கமல் சொல்லுவார்ல. அப்ப கடவுள் இருக்காரா இல்லையாங்க? இருந்தா நல்லா இருக்கும். அப்ப இல்லையா? இருந்தா நல்லா இருக்கும். அப்ப இல்லன்னா சொல்லுங்க சார். இல்லன்னா நான் சொல்லல. இருந்தா நல்லா இருக்கும். அதே ஸ்டேட்டஸ் தான், அதே மாதிரி ஒரு மனோபாவம் தான் இங்க நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல. ஏன் சொல்றாங்கன்னா, வெளிநாட்டு கரன்சிய ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நாடு சொல்ல முடியாது. அப்படி அஃபிஷியலா சொன்னாங்கன்னா என்ன ஆகும்? அப்ப எங்க நாட்டு கரன்சிலாம் நாங்கலாம் ஃப்ராடு பசங்களா? அப்ப எங்க நாட்டு கரன்சிலாம் நீங்க மதிக்க மாட்டீங்களான்னு அடுத்த நிமிஷம் இன்டர்நேஷனல் லெவல்ல பிரச்சனை வரும். அதனால வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. லீகல் கிடையாதுப்பா அப்படின்ருவாங்க. ஏன் லீகல் கிடையாதுன்றதுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. இப்ப நீங்க உங்கள்ட்ட ஜீரோதால அக்கவுண்ட் இருக்கு. 5 பைசா பிளஸ் குரோ இந்த மாரி ஏதோ ஒரு புரோக்கர்ட்ட உங்களுக்கு டிமேட் அக்கவுண்ட் இருக்கு. நாளைக்கு அந்த புரோக்கர் ஏதோ தப்பு பண்ணி ஏதோ ஒரு சூழ்நிலையினால மூடுற மாரி சூழ்நிலை வந்தால், பொதுமக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். ஏன்னா, டிமேட்ல இருக்க ஸ்டாக் எல்லாமே புரோக்கரோட ஹோல்டிங்ல இருக்காது. என்எஸ்டிஎல், சிஎஸ்டிஎல்ன்ற மாரி ஒரு செபி அனுமதி பெற்ற ஒரு பொது அமைப்பு கிட்ட தான் உங்க டிமேட் எல்லாமே இருக்கும். ஸோ, நாளைக்கு புரோக்கருக்கு ஏதோ பிரச்சனைனாலும் உங்களுக்கு டிமேட்ல இருக்கிற ஷேருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, என்எஸ்டிஎல்ல தான் இருக்கும். அது நீங்க வேற புரோக்கர் அக்கவுண்ட் ஆரம்பிச்சு அந்த என்எஸ்டிஎல் ஷேர இங்க மாத்திக்கலாம். ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. பொதுமக்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட மாட்டார்கள். நான் சொல்ற பொதுமக்கள்ன்றது டிமேட்ல ஷேர்ஸ் வச்சிருக்கவங்கள. ஓகேயா? ஆனா, ஃபாரெக்ஸ பொறுத்தவரைக்கும் இன்டர்நேஷனல் புரோக்கர்ங்கும்போது, அவங்க எந்தெந்த அமைப்புல இருக்காங்க, அவங்க உண்மையிலேயே லீகலான ஆளா, இல்ல தப்பான ஆளா, அப்படிங்கிறதெல்லாம் இந்தியா எல்லா நாட்டு புரோக்கரையும் மானிட்டர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம நாட்டு புரோக்கர், அதாவது நான் சொன்ன இப்ப இவங்கலாம் இவங்க உள்நாட்டு புரோக்கர், இவங்க எல்லாமே செபி கண்ட்ரோல் கீழ தான் வருவாங்க. ஆனா, இன்டர்நேஷனல் புரோக்கர்லாம் செபி கீழ வரமாட்டாங்க. அப்படிங்கும்போது நாளைக்கு ஏதோ ஒண்ணு கட்டி ஏதோ ஒரு பிரச்சனைனால், நீங்க இந்திய சட்டப்படி அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. உங்க காசு போனா போனது தான். அவன எந்த விதத்திலும் நீங்க கேட்க முடியாது. இந்திய கோர்ட்ல உங்களால கேஸ் போட முடியாது. ஏன்னா வெளிநாட்டுல இருக்கவங்க மேல இந்திய கோர்ட்ல போட முடியாது. அவங்க நாட்டு கோர்ட்ல தான் போடணும். அப்ப நீங்க அங்க போய் தான் அப்போ ஒரு இங்க போயிட்டு வர்றதுக்கு போய் தொலைதுன்னு விட்டுருவாங்க. இந்த மாரி சட்ட சிக்கல்கள் நெறைய இருக்கிறதுனாலயும், 2வது ஃபாரெக்ஸ பொறுத்தவரைக்கும் ஏ புரோக்கர், பி புரோக்கர்லாம் இருக்கு. இப்போ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு ஈக்விட்டில ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க. ஏதோ ஒரு கம்பெனி வாங்குறீங்க. விப்ரோ வாங்குறீங்க, இல்ல ரிலையன்ஸ் வாங்குறீங்க, இல்ல ஏதோ ஒரு கம்பெனி வாங்குறீங்க அப்படின்னால், அந்த ஆர்டர் வந்து நீங்க புரோக்கர் மூலமா போடுற ஆர்டர் வந்து நேரடியா என்எஸ்சியோட வெப்சைட், நேரடியா அவங்களோட சேட்டலைட்டுக்கு தான் போகும். ஆர்டர் ஆட்டோமேட்டிக் போட்டு வச்சுட்டு மறந்துட்டா கூட 3:30 மணி வரைக்கும் அது லைவ்ல தான் இருக்கும். ஓகே. 3:30 மணிக்கு முடிஞ்சுச்சுன்னா அது ஆர்டர் போயிடும். பட் இதே இது நம்ம ஜிடிடி ஆர்டர் போட்டோம் அப்படின்னாக்க, அது ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகுற வரைக்கும் இருக்கும். 2 வருஷம் ஆனாலும் அந்த ஆர்டர் சேட்டலைட்ல அவங்க சைட்ல அப்படியே தான் இருக்கும். ஆனா, ஃபோரெக்ஸ் புரோக்கர்ஸ் பல பேரு ஏ புரோக்கர், பி புரோக்கர்ன்னு இருப்பாங்க. நீங்க போடுற ஆர்டர் சேட்டலைட்டுக்கே போகாது. ஓகே. நீங்க எப்படி லாஸ் ஆயிடுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லாஸ் அப்புறம் அவங்க எடுத்துப்பாங்க. எப்படி?
இங்கே லாஸ் ஆனால் அது எக்ஸ்சேஞ்சுக்கோ இல்லை யாரோ ஒரு வெற்றிகரமான ட்ரேடருக்கோ போகுது. அங்கே எப்படின்னா நீங்கள் லாஸ் ஆனீங்கன்னால் அவங்க அந்த புரோக்கருக்கு தான் வரும். ஏன்னா உங்கள் ஆர்டர் டேட்டு சேட்டலைட்டுக்கே போகாது. ஏன்னா நீங்கள் எப்படியும் லாஸ் ஆகிடுவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். புதுசாக வரவங்க ஃபாரெக்ஸில் லாஸ் தான் ஆவாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். புதுசாக இருக்கிறவங்களுக்கு விஷயம் தெரியாமல் வெறும் ஓகே அப்படியே அரைகுறையாக தெரிஞ்சுட்டு உள்ளே வர்றவங்க 99 இல்லை 99.99 தோக்குறது கன்ஃபார்ம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் போது அந்த வெளிநாட்டு புரோக்கருக்கும் தெரியும்ல. அப்போ அவன் என்ன பண்ணுவான், நீங்கள் தோக்க போகிறீங்கும்போது அந்த காசை எதுக்கு இன்னொருத்தட்ட கொடுக்கணும்? உன் ஆர்டரே நான் தான் எடுத்துக்குவேன், ஓகே நீ ஜெயிச்சா காசு தரேன், டப்பா ட்ரேடிங் மாதிரி. கரெக்டாக வெய் ராஜா வையும்போம்ல, கரெக்டாக வந்தால் காசு, இல்லைன்னா அவங்க யார் உருட்டுறானோ அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். அதே மாதிரி ஃபோரெக்ஸில் வந்து அன்ஆத்தரைஸ்டு புரோக்கர்ஸ் ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. புரோக்கர் தேர்ந்தெடுக்கலைன்னால் உங்களுடைய கட்டின காசு, நீங்கள் ஏதோ ஒரு முதலீடு கட்டி தானே வாங்குவீங்க, அந்த காசுக்கே உத்தரவாதம் கிடையாது. நாளைக்கு அவன் திடீர்னு டப்புன்னு வெப்சைட்டை மூட்டு போயிட்டானா அவன் எங்கே போய் தேடுவீங்க அவனை? அவன் அட்ரஸ் கிட்டஸில் ஒன்றும் கிடையாது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் இருக்கிறதுனால தான் எல்லா நாட்டு அரசாங்கங்களுமே என்ன சொல்லுது, அப்பா நம்ம ஃபாரெக்ஸ்லாம் லீகல் கிடையாது, நீ வேணா ஒரு ரிஸ்க் எடுத்து நீ பண்ணிக்கோ அப்படின்னு வாங்க. ஆனால் நாளைக்கு பிரச்சனை வந்தால் எங்கிட்ட வரக்கூடாது. ரெண்டாவது, அது மூலமாக நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறீங்க அப்படின்னால் பேங்க்குக்கு தான் வரும். அப்போ அதுக்கு உண்டான டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். அது நம்ம எஃப்என்டோ மாதிரி தான், அதுவும் வியாபாரம் மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு கடை நடத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான செலவுகள், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எல்லாமே வியாபாரத்தின் கீழே தான் வரும். எப்படி எஃப்என்டோலாம் பண்ணுறோம்ல, டெரிவேட்டிவ்ஸில் பண்ணுறது எல்லாமே கேபிட்டல் கெயினில் வராது, அது பிஸ்னஸ் மாதிரி அது. ஓகே, இப்போ நீ ஈக்விட்டியில் வாங்கினீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கும் இல்லையா? பட் ஆனால் டெரிவேட்டிவ் ஃபியூச்சர் ஆப்ஷனில் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி வராது, உங்கள் பிஸ்னஸ் மாதிரி தான். நீங்கள் லாஸ் ஆன ட்ரேடையும் கணக்கு காமிச்சு நெட் ரிசல்ட், நெட் லாபம் எவ்வளவோ அதுக்கு மட்டும் செலவினங்கள் போக கட்டினா போதும். ஓகே, அந்த மாதிரி தான். பட் இந்த மாதிரி நிறைய புரோக்கர் ஸ்கேம்ஸ் இருக்கிறதுனாலையும் ரொம்ப பயங்கர எக்ஸ்ட்ரா நாலேஜ், எக்கச்சக்க நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபாரெக்ஸ் பண்ண முடியும். எக்கச்சக்க நாலேஜ் நான் என்ன சொல்கிறேன்னா, அட்லீஸ்ட் ப்ரைஸ் அனாலிசிஸ். நீங்கள் மிச்சம் அந்தந்த நாட்டு நிகழ்வுகள், ஒரு யூஎஸ்ஏயோட எக்கானமி, அது இது எல்லா நாட்டு எக்கானமி, எல்லா நாட்டு பாலிசி, எல்லா நாட்டு இதையும் அதெல்லாம் கரைச்சி குடிச்சிருந்தாலும் ப்ரைஸ் அனாலிசிஸ் தெரியலைன்னால் அப்படிங்கிறதுக்குள்ளே அக்கௌண்ட்டே க்ளோஸ் ஆகிடும். அக்கௌண்ட்டே க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா நீங்கள் ₹1 கொடுத்து ₹500 பொருள் வாங்குறீங்க. அப்போ வெறும் ₹1 இறங்கினாலும் உங்கள் கேபிட்டல் அவுட்டு. புரியுதா என்ன பிரச்சனை? என்ன, நீங்கள் வாங்கின இடத்துலேருந்து ஒரு பைசா கூட இறங்காமல் ஏறினா தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டு. ₹1 கொடுத்து ₹500 பொருள் வாங்கிட்டு ₹500 பொருள் வெறும் ₹1 இறங்கினாலும் உங்கள் கேபிட்டல் மொத்தமும் காலி. ஏன்னா உங்கள் காசு வெறும் ₹1 தான், மிச்சம் 499 அடுத்த ஆள் காசு. அப்படிங்கும்போது வெறும் ₹1 இறங்கினாலும் உங்கள் கேபிட்டல் அவுட்டு, அக்கௌண்ட் க்ளோஸ், கிளம்புன்றுவாங்க. அதனால தான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் புதுசாக இருக்கிறவங்களுக்கு வேண்டவே வேண்டாம். நான் இத்தனை நாள் இத்தனை வீடியோ போட்டிருக்கேன். ஃபாரெக்ஸ்னு ஏதாவது ஒரு வார்த்தையை பற்றி பேசியிருக்கேனா? ஏன் இப்போ பேச வேண்டிய அவசியம் வருது அப்படின்னால், நிறைய ஸ்கேம்ஸ் ஆரம்பிக்குது. இதுலேயும் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணலாம், அது பண்ணுறேன், அல்கோ ட்ரேடிங் பண்ணலாம். நீங்கள் அல்கோ ட்ரேடிங், ரோபோட்டிக் ட்ரேடிங் போட்டு விட்டிங்கன்னா ஃபாரெக்ஸில் எவ்வளோ காசு வரும்லாம் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த இன்ஸ்டாகிராமு, சில யூடியூப் சேனல், இதில் தான் அதுக்காக ஒரு அவேர்னஸுக்காகத்தான் இப்போ இவ்வளோ லென்த்தாக பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா உங்கள் எல்லாருடைய நலன், பொதுமக்களை எந்தெந்த விதத்துலலாம் ஏமாற்ற முடியும்னு யோசிக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் உருவாகிட்டு இருக்கு. ஸோ நம்ம தான் அவங்ககிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேயா, இப்போது வேணுங்கிறத விட லென்த்தாகவே பேசியாச்சு, பேசிக்கான விஷயங்கள்லாம் சொல்லியாச்சு. ஃபாரெக்ஸ் என்பது புதியவர்களுக்கான இடம் அல்ல. இந்திய சட்டப்படி உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்கள் காசு ரிஸ்கில் தான் இருக்குது, ட்ரேடும் ரிஸ்கில் இருக்குது, காசும் ரிஸ்கில் இருக்குது. அப்புறம் ஏன் சார் நீங்கள் மட்டும் ஃபாரெக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஒன்றும் 10 லட்சம் 20 லட்சம்லாம் போட மாட்டேன். மேக்ஸிமமே $3000 தான், ₹2.5 லட்ச ரூபா தான் அதிகபட்சமே. அதுவும் என்ன பண்ணுவேன், 15 நாளைக்கு ஒரு வாட்டி வித்ட்ராவல் போட்டுக்கிட்டே இருப்பேன். திருப்பி ஃப்ரெஷ்ஷாக கட்டுவேன், ஒரு 2 ட்ரேட் எடுத்தோன்னே திருப்பி கொண்டா காசுன்னுவேன். ஸோ அந்த போனால் போகுதுன்னு எனக்கும் தெரியும். பட் என் புரோக்கர் அப்படி கிடையாது, அவன் இன்டர்நேஷ்னல் ரிஜிஸ்டர்ட் புரோக்கர் இருந்தாலும். இப்போ செபிக்கு அப்ளை பண்ணால் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த புரோக்கர் பேரெலாம் வேண்டாம், நம்ம அதில் எந்த புரோக்கரும் ரெஃபர் பண்ணுறது கிடையாது. இந்தியன் புரோக்கர் யாரும் ரெஃபர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்ம யாருக்கும் சப் புரோக்கரும் கிடையாது, செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது. என்னோடய அனுபவத்தை தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரெண்டாவது, ப்ரைஸ் அனாலிசிஸில் நான் 20 வருஷமாக இருக்கேன், நான் வாத்தியார், ட்ரெயினர் நான். ஸோ அப்படிங்கும்போது இங்கே போனால் இங்கே தான் வரும்னு தெரியும். ரெண்டாவது, இந்த 500 டைம்ஸ் 1000 டைம்ஸ் அவ்வளோ லிவரேஜ்லாம் நான் எடுக்க மாட்டேன். முதல்ல சும்மா ஒரு உதாரணத்துக்கு சார்ட்டில் காட்டுறேன். இன்னைக்கு காலைல 4 மணிக்கு பொதுவாக ஃபாரெக்ஸ் 24 ஹவர்ஸ் ஓடுன்னு சொன்னேன் இல்லையா? அது எப்போனா திங்கக்கிழமை 3:30 மணிலேருந்து சனிக்கிழமை ஏர்லி மார்னிங் 3:30 மணி வரைக்கும் தான் மார்க்கெட் இருக்கும். சொல்கிறேன், அந்த அந்த ஒரு 24 ஹவர்ஸ் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் தான் அது ஓடும். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். சார் நான் ஆஃபீஸில் பிஸியாக இருக்கேன், எனக்கு சரியான டேலண்ட் இருக்குது, கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும் அப்படின்னா ஜாக்கிரதையாக கொஞ்சம் அமௌண்ட்டை போட்டு,
அதாவது ஒரு $100 $200 அந்த மாதிரி மட்டும் ஒரு 15,000 20,000 இது போனால் பரவாயில்ல, போனால் போயிட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் எடுக்க முடியுது, மாதம் ஒரு 10% 20% எடுக்கிறீங்கன்னா அந்த 20% மட்டும் வித்ட்ராவல் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா 5 மாதத்தில் உங்கள் கேபிட்டல் திரும்ப வந்துடும். நீங்கள் கட்டின காசு திரும்ப வந்துருச்சு. அப்போ பாக்கி இருக்கிற காசை வச்சு மட்டும் விளையாடிக்கிட்டே இருக்கேன், ஏதோ பாக்கெட் மணி மாதிரி ஆகட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், ப்ளஸ் சார் எனக்கு மார்க்கெட்டில் செம்ம நாலேஜ் இருக்குது, ப்ரைஸ் அனாலிசிஸில் நான் உங்களை விட கில்லிங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ நிஜமாகவே அவ்வளோ இதாக இருந்தால், நீங்கள் ஒரு ஆஃபீஸ் டைம் போகிறீங்க, வேறு எதில் டைம் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. காலைல 4 மணிக்கு ஒரு ட்ரேட் இருந்துச்சு, அழகாக 2 ட்ரேடை முடிச்சுட்டு 7 மணிக்கு ஆஃபீஸ் போயிடலாம். நம்ம அப்போ இன்னைக்கு உண்டான ஏதோ அட்லீஸ்ட் ஒரு $50 ஒரு $20 வர்றது $20 எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட $1,700 ஆச்சு. ஒரு நாளைக்கு $1,700 கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கன்னா மாதம் ஒரு 15,000-20,000 எடுக்க முடியும். அதான் நான் சொல்கிறது வெறும் $100-200 அவ்வளோ ஹை ரிட்டர்ன் இருக்குது. அதே சமயம் அதை விட 100 மடங்கு ரிஸ்க் இருக்குது, 100 மடங்கு ரிஸ்க் இருக்குது. அதை சார்ட்லையும் காட்டிடுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும், ஓகே இப்படி தான் இவ்வளோ இருக்குமா அப்படின்னு ஒரு ஐடியாவாக தெரிஞ்சிடும். 27/1 திங்கக்கிழமை 4:50 மணி. ஆனால் இங்கே பாருங்கள், 4:50க்கு மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவும் எவ்வளோ பாயிண்ட்டு, நம்ம நிஃப்டி எல்லாம் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 300 பாயிண்ட் இறங்கினாலே ஐயோ அம்மா 300 பாயிண்ட் ஏறிச்சுன்னா அப்பா பயங்கரமாக இருக்கு பாம்பாங்க. அங்கே இப்போ பாயிண்ட் மட்டும் வைக்கிறேன். இப்போ 3:30 மணிக்கு மார்க்கெட் ஆரம்பிச்சு இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கனாலே 221 பாயிண்ட்டு. எப்போ 3:30 மணிக்கு மார்க்கெட் ஆரம்பிச்சிடும், எப்பயுமே மண்டே மார்னிங் 3:30 மணிக்கு ஆரம்பிச்சிடும். ஃபோரெக்ஸ் மார்க்கெட் நான் சொல்கிறது கரன்சி மார்க்கெட்டு, ஓகே, கமாடிட்டி கிடையாது, கரன்சி மார்க்கெட்டு. கமாடிட்டியும் இருக்குது, பட் எதுக்கு சொல்ல வரேன்னா இது ஒரு அவேர்னஸ்க்காக சொல்கிறேன். ஆனால் ட்ரேடிங் தான், இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபாரெக்ஸில் பண்ணால் சுத்தமாக ஒன்றும் பெருசாக ரிட்டர்ன் இருக்காது. இது பியூர்லி ஃபார் ட்ரேடிங்காக தான் அந்த ஃபாரெக்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஓகே, ஏன்னா ஃபாரெக்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, ஃபாரின் கரன்சி, அவ்வளோதான். ஃபாரின் கரன்சி ட்ரேடிங் அப்படின்றத தான் ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஷார்ட்டாக. ஓகே, அதாவது இப்போ நான் வச்சிருக்கிற பேர் என்ன அப்படின்னா, ஏன்னா அதிகாலையில் எதை பண்ணணும், எந்த கரன்சி பேர் பண்ணணுங்கிறதுலாம் நாலேஜ் இருக்கணும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே யூஎஸ் டாலர் வர்சஸ் ஜாப்பனீஸ் என், அதாவது யூஎஸ் டாலரை கொடுத்து ஜாப்பனீஸ் எண்ணை வாங்குகிறோம், அதுதான் கரெக்டாக. அப்போ ஜாப்பனீஸ் எண் இறங்க இறங்க நமக்கு லாபம் தானே, அதுதான் மேட்ரு, வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஜாப்பனீஸ் எண் இறங்குது, ஓகே, ஏன்னா கரன்சி கிராஸ் கரன்சி இது. அஜிச்சோ அதெல்லாம் இப்போ வேண்டாம், அது போதும். இன்னொரு விஷயம், ஓ இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு நீங்களா எதையாவது இறங்கி விஷயம் தெரியாமல் பண்ணீங்கன்னால் 2 நாளில் டோட்டல் அக்கௌண்ட்டே வாஷ் அவுட் ஆகிடும். 100% 2 நாள் போதும். ஏன்னா இங்கே நம்ம இந்திய பங்கு சந்தை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐ, அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவாங்க, அப்பப்போ ட்ரேடிங் பண்ணுவாங்க, ஆனால் மெயினாக அவங்க இன்வெஸ்டர்ஸ் தான். ஆனால் ஃபாரெக்ஸில் அவங்க தான் மெயினாக ட்ரேடரே. அதனால தான் இப்போ இங்கெல்லாம் இவ்வளோ விழுதுன்னா ஏதோ ஒரு பெரிய ஃபண்ட் ஹவுஸ் வந்து விற்கிறான். ஸோ அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய கேமை ஃபாரெக்ஸுங்கிறது விஷயம் தெரியாமல் உள்ளே போனால் 2 நாளில் நீங்கள் பல 1000 கோடி போட்டாலும் காலி ஆகிறதுக்கு 2 நாள் போதும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பல 1000 கோடி போடும் அளவுக்கு நீங்கள் அம்பானியாக இருந்தால் கூட விஷயம் தெரியாமல் ஃபாரெக்ஸ்குள்ளே போனீங்கன்னா 2 நாள் போதும் ரோட்டுக்கு வர்றதுக்கு. அவ்வளோ டேஞ்சரான விஷயம், ஏன்னா அவ்வளோ ஹை ப்ரொஃபஷனல் ஏரியா அது. இப்போ கீழே வரைக்கும் வந்துட்டு இருக்கு, டைம் என்ன 4:45க்கு 200 பாயிண்ட் மூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன், கரெக்டா. இப்போ அடுத்து என்ன ஆச்சு அப்படிங்கிறத ரீப்ளேயா பார்ப்போம். ஏன்னா அதோட ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ப்ரொஃபஷனல்ஸால மட்டும்தான் முடியும். இப்போ ரீப்ளேல அப்படியே ஓட விடுறேன் பாருங்க, இங்கேருந்து என்ன ஆச்சு பாருங்க, இறங்கிட்டு அப்படியே ஃபுல்லா எவ்வளவு இறங்குச்சோ அப்படியே ஏறியாச்சு. ஏறிட்டு ஓகே சூப்பர் ஏறிக்கிட்டே இருக்குன்னு நினைப்பீங்க. இது நான் வச்சிருக்கிறது ஜஸ்ட் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஓகே, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் ரீப்ளேயும் போட்டு காட்டுறேன். இதே இது லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பைத்தியம் முடிச்சிடும். ஏன்னா ஏறுமான்னு தெரியாது, இறங்குமான்னு தெரியாது. புதுசாக வரவங்களாம் என்ன ஏறும்னு நினச்சி இங்கே போய் வாங்குவீங்க, அப்படியே டக்கு டக்குன்னு அடுத்து இறங்க ஆரம்பிக்கும். சரி இறங்குதுன்னு தான் முடிவு பண்ணுவீங்க, அடுத்து என்ன ஆச்சுன்னு பாருங்க. இவ்வளோ தூரம் இறங்கிட்டு இந்த டைமில் என்ன போகுது, நான் ரீப்ளே போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போது 6:30 மணி வரைக்கும் இறங்குச்சு. ஓகே, சரி ஃபுல்லாக லோவெல்லாம் கட் பண்ணியாச்சு, நேற்று லோவையும் கட் பண்ணியாச்சு. அந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி ஏதோ செல்லிங் போயிட்டீங்க நீங்கள் இந்த இடத்துல. அடுத்து என்னாச்சுன்னு பாருங்கள்.
என்னாச்சு? மறுபடியும் ஃபுல்லா ஹை கட் பண்ணி மேல போயாச்சு. எத்தன மணிக்கு? 10:55க்கு. கரெக்ட்டா? இப்ப இதுவரைக்கும் எவ்வளவு மூவ்மெண்ட்ன்னு பார்த்தா, லோ டூ ஹை அதாவது 6:35 கீழ டைம் தெரியுது இல்லையா? இந்த கேண்டில்லேருந்து இதுவரைக்கும் எவ்வளோ ஹை போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 770 பாயிண்ட் லோ டூ ஹை மூவ்மெண்ட். எத்தன மணிலேருந்து எத்தன மணி வரைக்கும்? வெறும் 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும். வெறும் ஜஸ்ட் 4 ஹவர்ஸ்ல இந்தியன் மார்க்கெட் 6 ஹவர்ஸ். அதுக்கு 300 பாயிண்ட் விழுந்தாலே நம்ம கை கால்லாம் உதறுது. ஐய்யய்யோ! 300 பாயிண்ட் மூவ்மெண்ட்டான்னு கதறாங்க. ஓகே. இங்க வெறும் 11 மணிக்குள்ள 775 பாயிண்ட்ஸ். ஆக்சுவலா அது பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறது இல்ல. பிப்ஸ், பிப்பெட்ஸ் அப்படின்னு இருக்கு. அந்த பஜனை எல்லாம் வேண்டாம். பாயிண்டாவே சொல்லிடுறேன். உங்களுக்கு புரிதல் தானே முக்கியம். அண்டர்ஸ்டாண்டிங் தானே. ஒரு அவேர்னஸ்க்கு தானே சொல்றோம். அப்படிங்கும்போது 775 பாயிண்ட். ஓகே சார். அப்படின்னால், ஓகே இதுக்கு மேல அப்படியே ஏறிடும். இங்க போட்ட அந்த ஸ்டாப் லாஸ், கிப் லாஸ் எல்லாம் அத்தனையும் தூக்கிடுவாங்க. நீங்க 1000 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டாலும் 1000 பாயிண்ட்டும் அடிக்கும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து. அதாவது இங்க நீங்க செல்லிங் போயிட்டு, இந்த இடத்துல செல்லிங் போயிட்டு, இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. ஜெனரலா அப்படித்தானே போடுவோம் இந்தியன் மார்க்கெட்ல. டே ஹைக்கு மேல ஸ்டாப் லாஸ் போடுவோம்ல. இதுவே எத்தனை பாயிண்ட்? 350 பாயிண்ட். பாயிண்ட் ஸ்டாப் லாஸே 350 பாயிண்ட். இங்க அடிச்சு அதுக்கு மேல 350 பாயிண்ட் போயிடுச்சு. சரி ஓகே ரிவர்ஸ் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இங்க லாஸ் ஆனது ஆகட்டும்னு சொல்லி இங்க செல்லிங் போயிட்டு இங்க பையிங் போயிட்டு இங்க பையிங் போனதுக்கு ஸ்டாப் லாஸ் எங்க போடுவீங்க? மறுபடியும் டே லோல போடுவீங்க. டே லோல போடுவீங்க. ஜெனரலா அப்படித்தானே பண்றது. தெரியாம தானே பண்றாங்க. இப்போ இந்த ஸ்டாப் லாஸும் அடிக்கும் பாருங்க. ஏன்னா ஆக்சுவலா செல்லிங் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆற டைம் இப்போ. இப்ப என்னாச்சு? அங்கேருந்து ஒரு ஹை போயிட்டு திருப்பி வந்து இந்தா இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சாச்சா? இப்போ கரண்ட் லைவா ஓடிக்கிட்டு இருக்கு மார்க்கெட் இப்போ. இப்போ இந்த கடைசி கேண்டில் வந்து லைவ் டைமிங். இப்போ எத்தனை மணி டைமிங்? 4:45 4:50. இப்போ லைவ் ஓடிட்டு இருக்கா கேண்டில்? அசையுதா? இந்த கிரீன் டைம் ரேட் மாறுதா? அப்ப இங்கேருந்து எத்தனை பாயிண்ட்? நீங்க எங்க ஸ்டாப் லாஸ் போட்டு இங்க வாங்கி இங்க போட்டிருந்தீங்கன்னா 700 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். இங்க ஏற்கனவே 350 பாயிண்ட்டுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சாச்சு. அடுத்து இங்கேயும் போய் அடிக்கும் போது அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடும். அக்கௌண்டே க்ளோஸ் ஆயிடும். இங்கேருந்து இங்க எத்தனை பாயிண்ட்? இது வரைக்கும் கார்த்தாலேருந்து மூவ்மெண்ட். இங்கேருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னாலே 2462 பாயிண்ட் மக்களே. எவ்வளவு? 2462 பாயிண்ட். எத்தனை மணி நேரத்துல? 11 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ள. இவ்வளவு பெரிய நஷ்டத்தெல்லாம் யாரால தாங்க முடியுமா? அதுவும் 500 டைம்ஸ் லிவரேஜ். ₹1 கொடுத்துட்டு 450 கடன் வாங்கினா இங்கே இதுக்கே அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடும்.